கொன்னவன் இந்து, செத்தவன் இந்து. இந்து முன்னாடி எங்க போச்சு? பிஜேபி காரங்க எங்க போனாங்க? அண்ணாமலை எங்க போனார்? நயினார் நாகேந்திரனுடைய ஊர்ல நடந்திருக்கிறது, அவருடைய மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் எல்லாம் நீங்கள் இந்து மத உணர்வு வளர்த்துறீங்களா? செத்தவனும் இந்து தான், கொன்னவனும் இந்து தான். எங்கப்பா போச்சு உன்னுடைய இந்து தர்மம்? இந்து தர்மம் என்ன? ஒரு இந்து பெண்ணை இன்னொரு இந்து பையன் கல்யாணம் பண்றது தப்பா? சொல்லு. உன் இந்து மதத்தில் சொல்லியிருக்கா? சொல்லு. உன்னுடைய பகவத்கீதையில் சொல்லியிருக்கா? சொல்லியிருக்குங்கிறனால தான் கொலை பண்றாங்க. அப்போ இந்து மதத்தினுடைய நிலை என்னன்னு கேட்க விரும்புகிறோம். அப்போ இன்னைக்கு நீங்கள் அஜித் குமார் கொலைக்கில் எங்கே போனோம்? எல்லாம் வாய்க்கிலே கேட்டீங்களே பிஜேபி காரங்கெல்லாம். இப்போ எங்கப்பா போனீங்க நீங்கள்லாம்? எங்கே உங்களோட தலைவர்? எங்கே வீரவசனம் பேசக்கூடிய அண்ணாமலை? எங்கே சமூக நீதி பேசக்கூடிய அண்ணாமலை? எங்கே நரேந்திரனா தேவேந்திரனா என்று வசனம் பேசின மோடி கட்சி எங்கே போச்சு? வா வந்து நில்லு, இன்னைக்கு வந்து பேசு. ஏன் பயமா இருக்கா? மற்ற ஜாதிக்கார ஓட்டு போட மாட்டேன் பயமா இருக்கா? அப்போ ஜாதி ஓட்டு தான் வேணும் உனக்கு. அப்போ இந்த மக்கள், இந்த இளைஞர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பின்னாடியும் இதற்கு எதிராக நம்ம போராடலைனால் நம்மளை யார் வேணால் கொலை செய்யப்படலாம். அஜித் குமாருக்கா எல்லாம் போனீங்க, எல்லா தலைவர்களும் போனீங்க. இதுக்கு ஏங்க சார்? இதுக்கு ஏன் போக மாட்டேங்கிறீங்க? இதுக்கு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதிகாரத்துக்கு ஆசை இருக்கிறது, பதவிக்கு ஆசை இருக்குது, எல்லாத்துக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் சமூக நீதி சம்பந்தமாக களத்தில் இறங்குவதற்கு தயாராக இல்லை என்றால் அவர்களை நாங்கள் என்னவென்று சொல்வது? ஆகவே இந்த படுகொலைக்கு உடனடியாக நீதி கிடைக்கணும்னா இந்த பெற்றோர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் வேணும். அது கேட்பாங்க, இந்த ஆணவ படுகொலை சிறப்பு சட்டம் வந்தால் எல்லாம் சரியாயிருமான்னு. இதுவரைக்கும் எதுவும் சரி பண்ணலையே. நாங்கள் சட்டத்தை நம்பி தானே போக வேண்டியிருக்கு. காவல்துறை நம்பி இருக்க முடியாது, அதிகாரிகளை நம்பி இருக்க முடியாது, ஆட்சியாளர் நம்பி இருக்க முடியாது என்றால் நாங்கள் சட்டத்தை நம்பி தான் இயங்க வேண்டும். உங்களை நாங்கள் பாதுகாப்பு காவலராக எங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் நாங்கள் பார்த்தா நீங்கள் இவ்வளவு ஜாதிய வன்மத்தோடு இயங்கி இருக்கிறீர்கள் என்பது அம்பலமாக இருக்கிறது. எங்களுக்கு இது அச்சத்தை கொடுக்கிறது. இப்படிப்பட்டவங்க சட்டத்தை பாதுகாக்க போகிறாங்கன்னா, அரசியல் சாசனத்தை பாதுகாக்க போகிறாங்கன்னா நாட்டு நிலைமை என்ன? அதான் நான் கேட்க விரும்புகிறோம். அப்போ இந்த அதிகாரிகளை ஆட்சியாளர் கேள்வி கேட்க மாட்டாங்களா? திமுக அரசு கேள்வி கேட்காதா? திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்க மாட்டார்களா? அந்த அமைச்சர்கள் பேச மாட்டார்களா? ஒரு பதிவு வர மாட்டேங்குது. அப்புறம் எப்படி சமூக நீதி இருக்கும்? நீங்கள் கல்வி கற்றால் ஜாதியிலிருந்து வெளியில் வந்து விடலாம், பாதுகாப்பாக வாழ்ந்து விடலாம் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கல்வியில் உயர்ந்த நிலையில் இருந்த இந்த இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். இது அவமானமா இல்லையா? அந்த பையன் ஆயுதத்தோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியில் வருகிறது. அந்த பெற்றோர்கள் இருவருமே காவல்துறையில் எஸ்ஐயா இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு கண்ணுக்கு கீழே நடந்திருக்குதுன்னா இந்த கொலையில் அவர்களுக்கு துணை இல்லாமல் இருக்குமா? எவ்வளவு ஜாதி புறையோடி போயிருக்கிறது. இதுவரை திமுக அரசு இது குறித்து எதுவும் பேசலை, கண்டனம் தெரிவிக்கவில்லை. இந்த காவல்துறை அதிகாரிகளை கைது செய்வதற்கான எந்த உத்தரவையும் நெருக்கடியும் கொடுக்காமல் ஒரு ஆட்சியாளர் இருக்கிறாங்க. இது அதிகார வர்க்கத்துக்கு பெரிய துணிச்சலை கொடுக்குது. அதிகார வர்க்கத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நெல்லையிலே மென்பொறியாளர் கவின் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆணவ படுகொலை நிகழ்ந்திருக்கிறது. 4 நாட்களாக போகக்கூடிய சூழலில் இந்த கொலைக்கு சூத்திரதாரியாக இருந்த கவினை படுகொலை செய்த சுர்ஜித்தினுடைய பெற்றோர்கள் இதுவரை கைது செய்யப்படலை. அந்த பெற்றோர்களினுடைய ஆதரவில் இந்த படுகொலை நடந்திருக்கிறது. அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்த படுகொலை நடப்பதற்கு வாய்ப்பில்லை. இருப்பதிலே மிக மோசமான விஷயம் என்னன்னா, அந்த 2 பேருமே பெற்றோர்கள் இருவருமே காவல்துறையை சார்ந்தவர்கள். இந்த கொலை நடந்து கிட்டத்தட்ட 3 நாட்களாக அந்த கொலையாளிகள், அந்த காவல்துறையை சார்ந்த பெற்றோர்களாக இருக்கக்கூடிய அந்த கொலையாளிகளினுடைய புகைப்படம் கூட இன்னைக்கு வரைக்கும் வெளியில் வரலை. நாம் என்ன கேட்குறோம்னா, புகைப்படத்தை வெளியிடறதுல என்ன பிரச்சனை காவல்துறைக்கு? தமிழ்நாடு காவல்துறைக்கு இந்த கொலையாளிகள், குற்றவாளிகளுடைய புகைப்படத்தை வெளியிடறதுல என்ன பிரச்சனை? ஏன் குற்றவாளிகளை தமிழ்நாடு காவல்துறை உயர் அதிகாரிகள் பாதுகாக்கிறார்கள்? ஒரு கேவலமான ஒரு சாதிய வெறியோடு ஒரு படுகொலை நடந்திருக்கிறது. நன்கு கற்ற சிறந்த பணியில் இருக்கக்கூடிய
முதல் மதிப்பெண் பெற்ற ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். இதற்காக வெட்கி தலைகுனிய வேண்டும் என்கின்ற நிலையில் இருக்கும்போது அந்த கொலையாளியினுடைய புகைப்படத்தை கூட வெளியிடாமல் நீங்கள் எதை பாதுகாக்கிறீர்கள்? காவல்துறையினுடைய மாண்பையா? இவங்க புகைப்படத்தை வெளியிடாமல் இருந்தால் காவல்துறையினுடைய மதிப்பை நீங்கள் பாதுகாத்து விட முடியும் என்று நம்புகிறீர்களா? தொடர்ச்சியாக பாருங்கள், காவல்துறை சார்ந்தவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இதுபோல குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த படுகொலையை செய்யக்கூடிய துணிச்சல் வருகிறது. அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் தான் இந்த படுகொலை நடந்திருக்கிறதா? அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் அங்கே ஆயுதம் அந்த வீட்டுக்கு வந்திருக்குமா? அந்த பையன் ஆயுதத்தோடு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியில் வருகிறது. அந்த பெற்றோர்கள் இருவருமே காவல்துறையில் எஸ்ஐயாக இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு கண்ணுக்கு கீழே நடந்திருக்குதுன்னா இந்த கொலையில் அவர்களுக்கு துணை இல்லாமல் இருக்குமா? எவ்வளவு ஜாதி புறையோடி போயிருக்கிறது. இதுவரை திமுக அரசு இது குறித்து எதுவும் பேசலை, கண்டனம் தெரிவிக்கவில்லை. இந்த காவல்துறை அதிகாரிகளை கைது செய்வதற்கான எந்த உத்தரவையும் நெருக்கடியும் கொடுக்காமல் ஒரு ஆட்சியாளர் இருக்கிறாங்க. இது அதிகார வர்க்கத்துக்கு பெரிய துணிச்சலை கொடுக்குது. அதிகார வர்க்கத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஐபிஎஸ் அதிகாரிகளை, ஐஏஎஸ் அதிகாரிகளை, இதர துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை, காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை, கடைமட்ட அதிகாரிகளை கூட கேள்வி கேட்க முடியாத நிலையில் ஆட்சியாளர் இருக்கிறார்களா என்று கேட்க விரும்புகின்றோம். அப்போ 2 எஸ்ஐ இந்த மர்டரில் இந்த படுகொலையில் இன்வால்வ் ஆகிருக்கிறத கேள்வி கேட்க முடியல. அவர்களோட புகைப்படம் வெளியே வரலை. அவர்கள் கொலை குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றவாளிகளை இதுவரைக்கும் கைது பண்ணல. நான் என்ன கேட்குறேன்னா, காவல்துறை சார்ந்தவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்றது தெரியாத காவல்துறைக்கு? அவங்க என்ன ஹிஸ்ட்ரி ஷீட்டரா? அவங்க தொடர்ச்சியாக குற்றங்களை செய்யக்கூடிய ஒரு மாஃபியாவா மறைஞ்சு போகிறதுக்கு? காவல்துறை சார்ந்தவருடைய அனைத்து குடும்ப பின்னணியும் அந்த துறையிடம், காவல்துறையிடம் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அவர்களை கண்டுபிடிப்பதில் என்ன சிரமம்? அப்போ திட்டமிட்டு காவல்துறை இந்த சாதிய கொலையாளிகளை, தனது துறையை சார்ந்தவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்றால், இந்த காவல்துறையில் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஜாதிய உணர்வோடு இருக்கிறார் என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். அந்த காவல்துறை அதிகாரிகள் ஜாதிய உணர்வோடு இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுறாங்க. இல்லை, நாங்கள் ஜாதிய உணர்வோடலாம் இல்லை அப்படின்னால் எதுக்கு கொலையாளியை பாதுகாக்கிறீங்க? அப்போ கொலையாளியை பாதுகாக்கின்ற ஒரு பணியையும் செய்கிறீர்கள், ஜாதியை பாதுகாக்கக்கூடிய பணியையும் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் காவல்துறையாக இயங்குவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இப்போ பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை தொடர்ச்சியாக கொலை செஞ்சு இந்த சமூகம் எதை சாதிக்க போகுது? இந்த ஜாதி வெறியை தூண்டுகிற நபர்களை காவல்துறை கண்டுபிடிக்க முடியாதா? சமூக வலைதளத்தில் எழுதக்கூடிய அந்த சமூக வலைதள பக்கங்களிலே ஜாதி வெறியோடு எழுதக்கூடியவர்கள், ஆயுதங்களை கையில் வைத்திருப்பதை போல எழுதக்கூடியவர்கள், புகைப்படங்கள் வெளியிடக்கூடியவர்கள், காணொலி வெளியிடக்கூடியவர்களை எல்லாம் கைது செய்ய முடியாத நிலையில்தான் தமிழ்நாடு காவல்துறை இருக்கிறதா? இந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியாமல் தான் இது நடக்கிறதா? இங்கே நாங்கள் மறியல் போராட்டம் நடத்துகிறோன்னு உடனே இவ்வளவு பாதுகாப்பை போட்டு, இவ்வளோ ஃபென்சிங்கை போட்டு, அங்கே பேருந்து நிறுத்தி, இத்தனை காவல்துறை அதிகாரிகளை இறக்கி நீங்கள் இவ்வளவு தூரம் நாங்கள் போராடக்கூடாதுன்னு எடுக்கிறீங்க. போராடுவது ஜனநாயக உரிமை. நாங்கள் எதுக்கு போராடுறோம்? நீங்கள் செயல்படவில்லைங்கிறதுக்காக நாங்கள் போராடுறோம். அப்போ நீங்கள் செயல்பட மறுக்கின்ற காரணத்தினால் நாங்கள் போராட வேண்டிய தேவை வருது. அப்போ எங்கள் போராட்டத்தை முடக்கணும்னா அதோட அர்த்தம் என்ன? உங்களது தவறுகள் வெளியில் வரக்கூடாது, விமர்சனம் ஆகக்கூடாது, அதை எதிர்த்து மக்கள் போராட்டம் நடத்தக்கூடாதுங்கிறது தானே. நான் என்ன கேட்குறேன், காவல்துறை அதிகாரிகள்கிட்ட நீதிமன்ற உத்தரவு இருக்குன்னு சொல்லிட்டு குடிசைகள் அகற்றும் பொழுது வலுக்கட்டாமல் இடிக்கிறீங்க, அந்த குடும்பங்களை தூக்கி வீசுறீங்க, பொருட்களை தூக்கி வீசி எறிகிறீங்க. அதையெல்லாம் செய்யக்கூடிய உங்களால், ஏன்னால் நீதிமன்ற உத்தரவு நாங்கள் அதற்கு கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள், ஒரு கொலை குற்றம் செய்த குற்றவாளி எங்கள் துறை சார்ந்து இப்படிப்பட்ட ஒரு கருப்பாடு உள்ளே இருக்குது, இந்த கருப்பாடை பிடிச்சி கொடுப்பதான் எங்களோட வேலைன்னு சொல்லி அந்த உணர்வுகளெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும். அந்த அற உணர்வு எங்கே போச்சு? அந்த ஜாதிய மறுப்பு உணர்வு உங்களுக்கு எங்கே போச்சு? அதான் நான் கேட்க விரும்புகிறேன். உங்களுக்குள்ள அந்த சாதிய உணர்வு இருக்குன்னு தானே அர்த்தம். இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருக்குது. உங்களை நாங்கள் பாதுகாப்பு காவலராக எங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் நாங்கள் பார்த்தா நீங்கள் இவ்வளவு ஜாதிய வன்மத்தோடு இயங்கி இருக்கிறீர்கள் என்பது அம்பலமாக இருக்கிறது. எங்களுக்கு இது அச்சத்தை கொடுக்கிறது. இப்படிப்பட்டவங்க சட்டத்தை பாதுகாக்க போகிறாங்கன்னால், அரசியல் சாசனத்தை பாதுகாக்க போகிறாங்கன்னா நாட்டு நிலைமை என்ன? அதான் நான் கேட்க விரும்புகிறோம். அப்போ இந்த அதிகாரிகளை ஆட்சியாளர் கேள்வி கேட்க மாட்டாங்களா? திமுக அரசு கேள்வி கேட்காதா? திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்க மாட்டார்களா? அந்த அமைச்சர்கள் பேச மாட்டார்களா? ஒரு பதிவு வர மாட்டேங்குது. அப்புறம் எப்படி சமூக நீதி இருக்கும்? நீங்கள் கல்வி கற்றால் ஜாதியிலிருந்து வெளியில் வந்து விடலாம், பாதுகாப்பாக வாழ்ந்து விடலாம் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில்
கல்வியில் உயர்ந்த நிலையில் இருந்த இந்த இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். இது அவமானமா இல்லையா? எல்லாருக்கும் ஒரு படித்த சமூகம், கல்வியில் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், இந்தியாவில் முதல் இடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் என்று நம்ம பெருமை பேசுகின்றோம். பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலம் என்று பெருமை பேசுகிறோம். அப்போ இங்கே ஜாதிய கொலை நடந்தால் எல்லாரும் ஒருமித்த குரல்ல அந்த கொலைகாரனை பிடிச்சிருக்கணுமா இல்லையா? கொலைகாரனை வெளியில் கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? அதற்கு பின்னால் இங்கே கூட வெளியே வந்திருக்கணுமா இல்லையா? அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இங்கே நாங்கள் போராட்டம் நடத்துறதுனுடைய நோக்கம் ஒன்று தான். இந்த காவல்துறையிலும் அதிகார வர்க்கத்திலும் ஆட்சியாளர்களிடத்திலும் ஜாதிய உணர்வு இருக்கிறது. அதனால தான் பாதுகாக்கிறாங்க. சட்டம் உங்கள் கையில் கொடுத்துருக்குறாங்க, காக்கக்கூடிய கடமையை உங்கள் கையில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் காக்க மறுக்கிறீர்கள், ஜாதிய உணர்வோடு இருக்கிறீங்க. இப்படி இருக்கும் பொழுது எப்படி நீதி கிடைக்கும்? நீதிமன்றம் தலையிட மாட்டேங்குது. இந்த செய்தி நீதிமன்றம் தெரியாதா? எத்தனையோ சுமமோட கேஸ் எடுக்கிறீங்க. ஒரு படித்த இளைஞன் பட்ட பகலில் படுகொலை செய்யப்படுகின்றான். எதுக்கு? தான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்கிறது தப்பா? தவறாது. அது என்ன வகையில் அரசியல் சாசனத்தில் மறுக்கப்பட்டது? அது சட்டவிரோதமாக? காதல் செய்வது சட்ட விரோதமா? அல்லது திருமணம் செய்வது அரசியல் சாசன விரோதமா? அல்லது மானிட குல விரோதமா? என்னென்னு ஏதாவது சொல்லுங்க. நீதிமன்றம் அமைதி காக்குது, காவல்துறை அமைதி காக்குது, ஆட்சியாளர்கள் அமைதி காக்கிறார்கள், அமைச்சர்கள் அமைதி காக்கிறார்கள். கொன்னவன் இந்து, செத்தவன் இந்து. இந்து முன்னாடி எங்கே போச்சு? பிஜேபிக்காரங்க எங்கே போனாங்க? அண்ணாமலை எங்கே போனார்? நயினார் நாகேந்திரனுடைய ஊரில் நடந்திருக்கிறது, அவருடைய மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் எல்லாம் நீங்கள் இந்து மத உணர்வு வளர்த்துறீங்களா? செத்தவனும் இந்து தான், கொன்னவனும் இந்து தான். எங்கேப்பா போச்சு உன்னுடைய இந்து தர்மம்? இந்து தர்மம் என்ன? ஒரு இந்து பெண்ணை இன்னொரு இந்து பையன் கல்யாணம் பண்ணுறது தப்பா? சொல்லு. உன் இந்து மதத்தில் சொல்லியிருக்கா? சொல்லு. உன்னுடைய பகவத்கீதையில் சொல்லியிருக்கா? சொல்லியிருக்குங்கிறனால தான் கொலை பண்ணுறாங்க. அப்போ இந்து மதத்தினுடைய நிலை என்னன்னு கேட்க விரும்புகிறோம். அப்போ இன்னைக்கு நீங்கள் அஜித் குமார் கொலைக்கில் எங்கே போனோம்? எல்லாம் வாய்க்கிலே கேட்டிங்களே பிஜேபிக்காரங்கெல்லாம். இப்போ எங்கேப்பா போனீங்க நீங்கள்லாம்? எங்கே உங்களோட தலைவர்? எங்கே வீரவசனம் பேசக்கூடிய அண்ணாமலை? எங்கே சமூக நீதி பேசக்கூடிய அண்ணாமலை? எங்கே நரேந்திரனா தேவேந்திரனா என்று வசனம் பேசின மோடி கட்சி எங்கே போச்சு? வா, வந்து நில்லு, இன்னைக்கு வந்து பேசு. ஏன் பயமா இருக்கா? மற்ற ஜாதிக்கார ஓட்டு போட மாட்டேன் பயமா இருக்கா? அப்போ ஜாதி ஓட்டு தான் வேணும் உனக்கு. அப்போ இந்த மக்கள், இந்த இளைஞர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பின்னாடியும் இதற்கு எதிராக நம்ம போராடலைனால் நம்மளை யார் வேணால் கொலை செய்யப்படலாம். இன்றைக்கு அந்த இளைஞனுடைய வீடியோலாம் வெளியே வந்திருக்கிறது, கவினுடைய வீடியோலாம். வாழ்க்கை உற்சாகமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இளைஞன், ஒரு நம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இளைஞன், அவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். இதற்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதிகார வர்க்கமும் ஆட்சியாளர்களும் கடந்த கால ஆட்சியாளர்களும் அமைதி காக்கிறார் என்றால் அது ஆபத்தானது. ஜாதியத்தை ஊக்குவிக்கக்கூடியதாக இந்த மௌனம் இருக்கிறது. இந்த மௌனத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கே மறியல் போராட்டத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களது கோரிக்கை, தமிழ்நாடு அரசு, திமுக அரசு இது போன்ற ஆணவ படுகொலை செய்யக்கூடியவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து அதற்கென்ற சிறப்பு சட்டத்தை நிறைவேற்றி அவர்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கக்கூடிய வகையிலே, ஏனென்றால் ஒரு குடும்பமே செய்யுது. அது காவல்துறை இருக்கிறவங்க செஞ்சுறாங்கன்னா காவல்துறை என்ன விதமான கல்வி இருக்கிறது, என்ன விதமான பயிற்சி இருக்கிறது? டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதிட்டா போதுமா? காவல்துறை உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல் இது செஞ்சால் போதுமா? அது இருந்தால் நீங்கள் வந்து காவல்துறை அதிகாரி ஆகிடலாமா? அரசியல் சாசனத்தை என்ன சொல்லுது? சாதியை மறுக்க சொல்லுதை பற்றியெல்லாம் வகுப்பெடுக்க மாட்டாங்களாமா? வகுப்பெடுக்க மாட்டாங்க. எல்லாம் நான் காவல்துறை உயர் அதிகாரிலாம் பார்க்கும்பொழுது என்ன பேசுகிறாங்க? உடலை நல்லா வச்சுக்கோங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, திருக்குறளை எல்லாம் பேசுகிறீங்க சார். இந்த ஜாதி நடக்குது, எங்கே போனீங்க? ஜாதி மறுத்து பேசணுமா இல்லையா? காவல்துறை உயர் அதிகாரிகள் பேசுனீங்களா? ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறீங்க, நீங்கள் பல புத்தகங்களை படிக்கிறீங்க, சர்வதேச மட்டத்துக்கு போகிறீங்க, பயிற்சி எடுக்கிறீங்க. சாதிக்கு எதிராக இந்த துறையை சார்ந்தவர் இருந்தால் அந்த கருப்பு ஆடுகளை களைவது காவல்துறை அதிகாரிகள் பொறுப்பா இல்லையா? நாங்கள் இன்றைக்கி வீதியில் வந்து போராடக்கூடிய நிலைமை உருவாக்கியது தமிழ்நாடு காவல்துறையும், தமிழ்நாடு அரசும், தமிழ்நாடு அதிகார வர்க்கமும், இங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளும் சேர்ந்துதான். எல்லாரும் சேர்த்தா நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஆக எங்களுடைய கோரிக்கை, உடனடியாக அந்த பெற்றோர்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் போட்டிருக்கீங்க, உடனே கைது செய்யப்பட வேண்டும், பணியிலும் நீக்கப்படணும். அது மட்டும் இல்லை, அவர்கள் தங்களுடைய தொலைபேசிகளிலும் இதர வழிகளிலும் பிற அதிகாரிகளை தொடர்பு கொண்டிருப்பாங்க. இந்த சதி திட்டம் அவங்க வீட்டில் திட்டமிடப்பட்டு தான் நடந்திருக்கு, எதேச்சையாக நடக்கலை. திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட படுகொலையில் யாரெல்லாம் அதிகார மட்டத்தில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க அவர்கள் மீது நடவடிக்கை வேணும். இதுவரை கைது செய்யாத அந்த திருநெல்வேலி அல்லது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும். ஏன்னா அவங்க தகுதி கிடையாதுங்க. அவங்களுக்கு அந்த இந்த அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதற்குரிய எந்த தகுதியும் அவங்களுக்கு கிடையாது. கொலை நடந்து 3 நாளாக பார்த்துருக்குறோம். நான் 3 நாள் கழித்து தான் 4வது நாள் நாங்கள் போராட்டத்துக்கு வர்றோம். இது வரைக்கும் உங்களால் பண்ண முடியலன்னா நீங்கள் எதுக்கு சார் இருக்கிறீங்க?
எதுக்கு மிடுக்கா இருக்குதா போதுமா உங்களுக்கு? அப்போ நாங்கள் உங்களை நம்பி தானே இந்த சமூகத்தில் வாழ்கிறோம். 10 மணிக்கு மேலே டீ கடை திறக்கக்கூடாது, 10 மணிக்கு மேலே ரோட்டில் போகக்கூடாது, கையில் கட்டி இருக்கக்கூடாது, முடி வெட்டினா என்னன்னு கேள்வி கேட்பீங்க, காதில் கடுக்கன் போட்டு பசங்களை பார்த்தா என்னன்னு கேள்வி கேட்பீங்க, 1000 கேள்வி கேட்குறீங்களே. 10 மணிக்கு மேலே டீ வித்தாலே நாட்டில் ஏதோ கலவரம் வந்துடுன்ற அளவுக்கு பேசுகிறீங்களே. இந்த கொலைக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? நீங்கள் தான் பொறுப்பு. உங்கள் துறையில் உழவு பார்க்க முடியல. என்ன இருக்குது? உளவுத்துறை எங்களால் உழவு பார்க்குது. எங்கே போகிறான், எங்கே வர்றான், என்ன சட்டை போடுறான், என்ன கடையில் சாப்பிட்றான், எந்த கல்யாணத்துக்கு போகிறான், எந்த கருமாதிக்கு போகிறான், எந்த போராட்டத்துக்கு போகிறான், என்ன சட்டை போடுறான், பேண்ட்டு போடுறான்னு எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய காவல்துறை தனது துறைக்குள் உழவு பார்க்க முடியாதா? யார் ஜாதி வெறியோட இருக்கான்னு பார்க்க தெரியாதா? எவன் மத வெறியோட இருக்கான்னு பார்க்க தெரியாதா? அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு தான் நடக்குது. அப்போ உங்கள் காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை அறவே போயிருக்கிறது. ஏனால் நீங்கள் அரசியல் சாசன பயிற்சி உங்களுக்கு கிடையாது. இந்த சமூகம் ஜாதியாக இருக்குது என்பதை பற்றி எந்த புரிதலும் உங்களுக்கு கிடையாது. அதனால தான் நீங்கள் ஜாதியை பாதுகாத்துருக்கிறீங்க. அதனால ஜாதியை உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதில்ல, எல்லா ஜாதி மக்களினுடைய வரியும் இருக்கிறது. ஆனால் மறுத்து சொல்லுங்க, ஏன் ஜாதிக்காரன் கொடுக்குற வரியிலிருந்து மட்டும்தான் எனக்கு சம்பளம் கொடுக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அது முடியுமா? இந்த ஜாதி வரி எவன்லாம் பேசுறான்னு யாருக்கும் தெரியாதா? சமூக வலைதளத்தில் வீடியோ போடுறானே தெரியாதா? அருவாள் வச்சிருக்க அந்த பையன், சுர்ஜித்ன்ற பையன், கொலை பண்ண பையன், அத்தனை புகைப்படம் வருது. பார்க்க தெரியாதா? பார்க்க தெரியாதுன்னா அவர் போருக்கு போகிறாரா? அவர் பெரிய மன்னர் பரம்பரை போருக்கு போய் நாட்டை காப்பாற்றுறதுக்கு போகிறதுக்காக கத்தியை தூக்கி வச்சிருக்கிறாரு. அது காவல்துறையோட சார்ந்த பெற்றோர்களுடைய பையன் இந்த கத்தியை வச்சுட்டு இருக்கிறான். ஏன் காவல்துறை அதை அனுமதிச்சது? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதாங்க நடக்குது, தெரியாமலாம் நடக்கலைங்க. நீங்கள் ஏதாவது ஜனநாயகம் இருக்குது, சமூக நீதி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி கொண்டு கூட நடக்குது. இதுக்கு எதிராக எல்லா மக்களும் போராட வர வேண்டும். எல்லா மக்களும் போராட வரணும். எல்லா கட்சிகளும் போராட்டத்தில் இறங்கணும். அஜித்குமாருக்கா எல்லாம் போனீங்க, எல்லா தலைவர்களும் போனீங்க. இதுக்கு ஏங்க சார்? இதுக்கு ஏன் போக மாட்டேங்கிறீங்க? இதுக்கு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதிகாரத்துக்கு ஆசை இருக்கிறது, பதவிக்கு ஆசை இருக்குது, எல்லாத்துக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் சமூக நீதி சம்பந்தமாக களத்தில் இறங்குவதற்கு தயாராக இல்லை என்றால் அவர்களை நாங்கள் என்னவென்று சொல்லுவது? ஆகவே இந்த படுகொலைக்கு உடனடியாக நீதி கிடைக்கணும்னா இந்த பெற்றோர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் வேணும். அது கேட்பாங்க, இந்த ஆணவ படுகொலை சிறப்பு சட்டம் வந்தால் எல்லாம் சரியாயிருமான்னு. இதுவரைக்கும் எதுவும் சரி பண்ணலையே. நாங்கள் சட்டத்தை நம்பி தானே போக வேண்டியிருக்கு. காவல்துறை நம்பி இருக்க முடியாது, அதிகாரிகளை நம்பி இருக்க முடியாது, ஆட்சியாளர் நம்பி இருக்க முடியாது என்றால் நாங்கள் சட்டத்தை நம்பி தான் இயங்க வேண்டும். ஆக சட்டம் நிறைவேற வேண்டும். அந்த அடிப்படையில் இது போன்ற கொலையாளிகளை இனிவர காலத்தில் தடுக்கக்கூடிய வகையில் அனைவரும் போராடி நீதி நிலைநாட்டுவதற்கான போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் இருக்கின்ற காரணத்தினால் அந்த சட்டத்தை கேட்குறோம். சட்டத்தை கொண்டு வரல என்ன தப்பு இருக்குதுங்கிற கேள்வி நாங்கள் முன்வைக்கிறோம். சட்டம் கொண்டு வர வேண்டாம் என்றால் அதற்கான காரணத்தை திமுக அரசு பகிரங்கமாக வெளியிட வேண்டும் என்பதை இச்சமயத்தில் நாங்கள் முன்வைக்கின்றோம். இது தொடக்க கட்ட போராட்டம், தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துவோம். இன்னும் அந்த பெற்றோரை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் தீவிரமான போராட்டத்தை நாங்கள் இப்போ அறிவிச்சு பண்ணியிருக்கிறோம். இன்னும் அறிவிக்காமல் நாங்கள் செய்வோம். அறிவிச்சு பண்ணதானே எல்லாத்தையும் மறிக்கிறீங்க. அறிவிக்காமல் நாங்கள் செய்கிறோம். அறிவிக்காமல் தானே கொலையெல்லாம் நடக்குது, நீங்களே பாதுகாக்கிறீங்க. இன்னும் அந்த பெற்றோர்கள் நீங்கள் கைது பண்ணாமல் இருந்தீங்கனால், காப்பாற்றினீங்கனால், சார்ஜ் ஷீட் முறையாக செய்யப்படாமல் இருந்ததென்றால் தொடர்ச்சியான போராட்டம் நடக்கும். எங்களுடைய இளைஞர்கள், இளம் தலைமுறை கொலை செய்யப்படக்கூடாது, ஜாதி ரீதியாக அவர் துண்டாடப்படக்கூடாது. அதுக்கு எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல, நாங்கள் இறங்கி போராடுவோம். எங்களுக்கு சிறையில் தள்ளினாலும் பரவாயில்லை. எங்களை சிறையில் தள்ளினீங்கன்னா நீங்கள் சட்ட விரோதிகள் என்பது நிரூபணமாயிரும். ஆகவே எல்லாத்துக்கும் தயாராக தான் நிற்கிறோம். நாங்கள் இந்த வாக்குக்காகவோ தேர்தலுக்காக வரக்கூடியவர்கள் அல்ல, மக்களுக்காக வர்றோம். எங்களுக்கு மக்கள் தான் முக்கியம், இளைஞர்கள் தான் முக்கியம். இந்த மக்கள் இந்த சமூக அநீதியிலிருந்து விடுதலை ஆவதற்கு நாங்கள் போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்போம் என்பதை சொல்லிக் கொள்கின்றோம். எந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க? பெற்றோர்கள் கைது பண்ணிருக்காங்களா? பெற்றோர் ஏன் கைது படலைங்கிறத கேள்வி. சிபிசிஐடிக்கு மாற்றிட்டுங்க, எதுக்கு வேணால் மாற்றிட்டோம். ஆனால் பெற்றோர்களை கைது செய்ய முடியலையா? அவங்களை கண்டுபிடிக்க முடியலையா? ஸ்காட்லாந்து யார்டுன்னு சொல்கிறீங்களே, ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னு கேட்குறோம் நாங்கள். அப்போ அதனால தான் எங்களுடைய கேள்வி, ஏன் பெற்றோர் கைது பண்ணல? உங்களுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது? சாதாரண பிக் பாக்கெட் அடிக்கிறவனை 50 ரூபா அடிக்கிறவனுக்கு ஃபோட்டோ எடுத்து வெளியே போடுறீங்க, குண்டாஸ் போடுறீங்க, வழிப்பறி கேஸ் போடுறீங்க. இந்த அதிகாரிகள் ஃபோட்டோவெல்லாம் பாதுகாக்கிறதோட அது பண்ணி என்ன செய்ய போகிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஆகவே இதுக்கு எதிரான போராட்டம் நிச்சயமாக நடக்கும். தோழர்கள் போராடுவோம். இன்றைக்கு அறிவித்திருக்கிறோம், தொடர்ச்சியான போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.